ஹாய் கைஸ், வெனஸ்டே ரொட்டீன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங் மட்டன் சூப்பு முட்டையும் ஆல்ரெடி ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், விருப்பம் தான் செக் பண்ணி பாருங்கள். மிளகு சீரகம் தட்டி போட்டு இது பண்ணுவாங்க, பட் நான் கொஞ்சம் கார்ன்ஸ்டார்ச்லாம் ஆட் பண்ணி பண்ணுவேன். அது கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அண்ட் ஆல்சோ கொஞ்சம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும் அதை குடிக்கும்போது. இன்னொன்று சிப் பை சிப்பாக குடிக்கும்போது கொஞ்சம் டைஜஷன் ஹெல்ப் ஆகும். நிறைய பேர் இது பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பிளான் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. அது என்னென்னா, நாங்கள் வந்து கொஞ்சம் இட்லி தோசையெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும், கொஞ்சம் கம்மி பண்ணணும்னு நினைக்கும்போது எங்களால் முடியல, கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ தான் அப்படி கொஞ்சம் பழகியிருக்கோம். பட் பாப்பாக்கு அந்த பேர்டன் இருக்கக்கூடாதுக்காக அவளுக்கு இப்போ மேலேருந்து பழகிட்டு இருக்கோம். மிட் மார்னிங் கொஞ்சம் பசி எடுக்கிறப்போ கொஞ்சம் சீசனல் ஃப்ரூட்ஸ் ஏதோ ஒன்று நீங்கள் கட் பண்ணி வச்சு சாப்பிட்டுட்டே சமைக்கும்போது உங்களுக்கு பசி தெரியாது. அண்ட் ஆல்சோ ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் இந்த காஃபி அதெல்லாம் குடிக்கிறதுலேருந்து கொஞ்சம் அவாய்ட் ஆகலாம். மதியத்துக்கு மீன் குழம்பு, மீன் ஃப்ரையும். ஈவினிங் வந்து பாப்பா புக்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ அட்டை போடுன்னு சொன்னப்போ ஒரு 3 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்னு கமிட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. 3rd டே எண்ட் ஆயிடுச்சு. ஸோ அன்றைக்கி வந்து ஃபுல்லாமே போட்டு முடிச்சிட்டாங்க. பிள்ளைங்களுக்கு வந்து கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த கமிட்மெண்ட்டை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணால் பிள்ளைங்களும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ்லாம் கொடுப்பீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.